வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பொது வெளிகளில் என்னை பார்க்கிற பலர், சார் சின்ன சின்ன வெளிச்சம் பார்க்குறோம், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் தினம் ஒரு தகவல் சொல்கிறீங்க, நிறைய படிப்பீங்களா, என்ன மாதிரியான புத்தகங்கள் படிப்பீங்க அப்படிலாம் கேட்பாங்க. சில பேர், சார் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தரேன், இதில் இருக்கிற செய்தியை கூட சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஒரு நபர் என்னை பார்த்தார். சார் டெய்லி ஏன் இதை உட்காந்துலாம் இதெல்லாம் படிச்சுன்னுக்கிறீங்க, ஏன் இவ்வளோ படிக்கிறீங்க, சரி படித்தே தான் போதும், அது ஏன் டெய்லி வந்து எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு நான் தான் சொல்கிறேன், நீ ஏன் பார்க்குறேன்னு கேட்கலான்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு அவருடைய கேள்வியும் அந்த முகமும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் என்கிட்ட கேட்டது, ஏன் டெய்லி எங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறீங்க, ஏன் இதெல்லாம் படிக்கிறீங்க. நல்ல கேள்வி. சில இளைஞர்கள் கூட கேட்குறேன், ஏன் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து சொல்கிறதுக்காக படிக்கலை, படித்த விஷயங்களை வந்து சொல்லி கொண்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நான் ஏன் படிக்கிறேன், நான் ஏன் இதை சொல்கிறேன், ஏன் சின்ன சின்ன வெளிச்சம். ஒரு விஷயம், 3 இராக்கள் இருக்குது. முதல்ல அக்ரிகல்ச்சர் இரா. ஒரு காலத்தில் வேளாண்மை தான் பெருசாக இருந்துச்சு. வேளாண்மை எந்த நாடு செஞ்சுச்சோ அந்த நாடு தான் பெரிய செல்வாக்குள்ள நாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொழில் புரட்சி வந்துச்சு. தொழிலை முன்னிறுத்துகிற ஜப்பான் போன்ற நாடுகள் மேலே வந்துச்சு. அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரா. முதல்ல அக்ரிகல்ச்சரா, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரா. இப்போது இன்றைக்கி நிகழ்காலம் வந்து இன்டலெக்சுவல் ஏரா. இது அறிவு சார்ந்த யுகம், அறிவை முன்னிறுத்துகிற காலகட்டம். எல்லாம் அறிவுபூர்வமாக வளர்றான். அப்போது இந்த உலகத்தில் அறிவால் பல சாதனைகளும் அசாத்தியமான அதிசயங்களும் ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தோடு நான் என்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பேச்சாளனாக மட்டுமல்ல, ஒரு ஆசிரியனாக மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனாகவே இந்த நிகழ்காலத்தோடு நான் இணைந்து போக வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் என் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்காக தான் நான் படிக்கிறேன். ஆஸ் எ டீச்சர் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான், இல்லையா? இல்லைன்னா அவுட்டேட் ஆகிடுவேன் நான், இல்லைன்னா என் பையன் தூர தள்ளிடுவான். அப்போது இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ஈடு கொடுக்கிற வேகத்துக்கு, இன்றைக்கி இருக்கிற இந்த யுகத்துக்கு, அறிவு சார்ந்த யுகத்திற்கு ஈடு கொடுக்க நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து வாசிக்கணும். அப்படி வாசிக்கிற பல விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, இந்த சமூகத்துக்கு பயன்படுறதுனால வந்து சொல்கிறோம். எனவே ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற எல்லாருக்கும் உங்களுக்குள்ள ஒரு வேளை படிக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம், படிக்க ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க, புக்கு எடுத்தோன்னு தூக்கம் வருது சார் அப்படி. சில பேர் சில புத்தகம் பார்த்தாலே பயமாக இருக்குது, இவ்வளோ பெரிய புக்கு எப்படி சார் படிக்கிறது. அதுக்கெல்லாம் சில ஃபார்முலா இருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய புத்தகத்தை வந்து ஒரே நாளில் படிச்சிட முடியாது. கொஞ்சம் நாளாக படிக்கணும். ரெண்டாவது, ஒரே சப்ஜெக்ட் சார்ந்த புக்கத்தை தொடர்ந்து படிக்கக்கூடாது. ஒரு சயின்ஸ் புக் படித்தா அடுத்தது ஒரு லிட்ரேச்சர் புக் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி புக் படிக்கணும். அதுதான் ஒரே மாதிரி புக்கை படித்தாலும் போர் அடிச்சிடும். இப்படி மாற்றி மாற்றி படிக்கும்போது, இப்போ லிட்ரேச்சர் புக்கில் கிடைக்கிற ஒரு விஷயமும் சயின்ஸ் புக்கில் கிடைக்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்தோம்னா ஒரு புதிய செய்தி கிடைக்கும். அப்படி தான் சின்ன சின்ன வெளிச்சம் வருது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரே புத்தகத்து செய்திகள் அல்ல. இது நல்லா இருக்குது, இதோடு இதை கனெக்ட் பண்ணி சொன்னோம்னா ஒரு மெசேஜ் கிடைக்குது, அப்படிங்கிறது தான் அது ஃபார்முலா. எதுக்காக இதை சொல்கிறோன்னா, உங்களுக்கு பயன். ரெண்டாவது, உங்களை விட எனக்கு பயன். தினம் தினம் இந்த சமுதாயத்தில் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். குறிப்பாக நான் ஆசிரியராக இருக்கிறதுனால, ப்ரீச்சராகவும் இருக்கிறதுனால, பேச்சாளராகவும் இருக்கிறதுனால, ஒவ்வொரு நாளும் சமூகத்திற்கு ஏதாவது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் அப்டேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. எனவே கேட்கிற நீங்களும் படிக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்காது. இந்த யுகம் அறிவு சார்ந்த யுகம். நமக்கு ஒன்று தெரியலன்னா, உலகம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. உனக்கு தெரியலன்னா நின்று தெரியலையா அப்படின்லாம் சொல்ல அவன் போயிட்டே இருப்பான். உன்னை வந்து அடுத்த நிமிஷம் புறந்தள்ளி விட்டு இந்த உலகம் போய்கொண்டே இருக்கும். உலகத்தோடு ஈடு கொடுக்க, எல்லா சவால்களையும் ஜெயிக்க, லட்சியத்தை நோக்கி பயணிக்க, இந்த காலத்தினுடைய வேகத்தை ஈடு கொடுக்க படிப்பு அவசியம். புதிய புதிய சிந்தனைகளை அவசியம். படிக்க வேண்டும், குறைந்தபட்சம் கேட்கவாது வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.